ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்மா இன் தமிழ். நமக்கு எந்த மனோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜனத் 63 ல இருந்து 65 இருக்கிற சாப்டர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல போய் பாருங்க. லாஸ்ட் சாப்டர்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்னா, ஹீரோட தங்கச்சி ரியோங்வா வந்து இல்ல நான் டியூல் போடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோட பேச்சை கேட்காம போய் ஸ்டேஜ்ல நின்று இருப்பா சியோங் கூட. அப்படி இந்த சாப்டர் ஓபன் பண்ண என்ன காட்டுறாங்கன்னா, ரியோங்கா நின்ன ஸ்டேஜ்லயே அவளுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் தான் வருது. அது எப்போ நடந்தது, எப்போ என்னோட அண்ணன் மேல எனக்கு ரொம்பவே கோவம் வந்தது. அப்போ அவ எதை நினைச்சு பாக்குறான்னா, சின்ன வயசுல அவளும் அவனோட அண்ணனும் வந்து உட்காந்து சாப்பிடும் போது அவங்க அம்மா பத்தி கேட்டதுக்கு ஹீரோ வந்து அந்த டேபிள்லாம் தூக்கி அடிச்சிருப்பான். அதுல இருந்து தான் அவளுக்கு வந்து அவளோட அண்ணன் மேல வந்து ரொம்பவே கோவப்பட்டிருப்பா. அப்ப ரியோங்கா அழுதுகிட்டே என்ன சொல்றானா, இவன் என்கிட்ட டெய்லி கோவப்பட்டு அந்த கோவமே எனக்கு ஒரு பயமா மாறிடுச்சு. அந்த ஒரு காரணத்தினாலே அவனை வெறுக்கிறத என்னால் தடுக்கவே முடியல. என்னோட பயம் வந்து நாளுக்கு நாள் ரொம்பவே வளர்ந்துகிட்டே இருந்தது என்னோட அண்ணனால. அதனாலே நான் மொத்த உலகத்தையுமே வெறுத்தேன். அப்பதான் நான் ஓட ஆரம்பிச்சு விடாம ஓடிட்டே தான் இருந்தேன். அப்பதான் கடைசியா என்னோட மாஸ்டர் கிட்ட நான் வந்து சேர்ந்தேன். அவங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்திலேயே நான் ரொம்பவே பாதுகாப்பான இடத்துல இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா நானும் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனையை அவங்களுக்கு எடுத்துட்டு வர மாதிரி தான் நான் இருந்தேன். ஏன்னா நான் ரொம்பவே பயத்திலே இருப்பேன் எப்ப பாரு. அந்த ஒரு காரணத்தினால தான். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது, இது என்னோட அண்ணன் வந்து என்கிட்ட விட்டு போன பயம் கிடையாது. நான் வந்து மத்தவங்களை பார்த்து நானா பயந்த ஒரு விஷயம் தான் இது. கடைசியா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு ரியோங்கா சொல்லவும் பிரசன்ட்ல அவளை காட்டுறாங்க. இப்பவும் சரி, என்னோட அண்ணனையும் சரி, அந்த குடும்பத்தையும் சரி, நான் இன்னமும் வெறுத்துட்டு தான் இருக்கேன். நான் வந்து மவுண்ட் அவாவை சேர்ந்த ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட். என்னோட பேர் தான் கு ரியோங்வா. இப்பெல்லாம் அவ சொன்னதுக்கு அப்புறம் அவ என்ன பண்றானா, அவ கிட்ட பிளாசம் ஸ்வாட் ஆர்ட் வந்து ரிலீஸ் பண்றா. அது பண்ணோனே இதுக்கப்புறம் நான் எப்பவுமே ஓட மாட்டேன்னு சொல்றா. அவ ஸ்வாட் ஆர்ட்டை வெளியே எடுத்துட்டு வந்தேன்னு என்ன பண்றானா, யோங்ஸ் வந்து தொடர்ச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. யோங்ஸும் எல்லாத்தையும் தடுக்கும். ரியோங்கா அவனை பார்த்து என்ன நினைக்கிறானா, இவன் ரொம்பவே ஷார்ப்பா இருக்கான், இதுதான் மவுண்ட் அவாவோட ஸ்வாட் டிராகனா அப்படின்னு நினைக்கிறா. அப்ப பார்த்தா சுயோங் வந்து என்ன பண்றானா, அவன் ஒரு அட்டாக் பண்றா. அதுக்கே ரியோங்கா வந்து 10 அடி தள்ளி போறா. அப்ப அவ என்ன நினைக்கிறான், என்ன இங்க நடக்குது, இவ்வளவு பவர் அப்படின்னு நினைக்கிறா. உடனே அவ என்ன பண்றானா, நின்ன இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி சியோங்க தாக்குறா. அவ பண்ற எல்லா ஸ்வாட் ஸ்டைலுமே சியோங் வந்து தடுத்துறான். பரவாயில்லையா, அந்த அளவுக்கு மோசம் கிடையாது நீ அப்படின்னு சொல்றான். சியோங் சொன்னது கொஞ்சம் கூட காதல வாங்காம ரியோங்கா என்ன பண்றானா, தொடர்ச்சியா சியோங்க தாக்கிட்டே இருக்கா. அப்ப சியோங் என்ன சொல்றானா, ஸ்வாட் குயின் வளர்த்த பொண்ணு நல்லாவே கோவமாவே சண்டை போடுற நீ அப்படின்னு சொல்றான். ஆனா நீ ஒன்னு மறந்துட்ட, உன்னோட ஸ்வாட் ஸ்டைல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அது ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்குன்ட்டு ரியோங்காவை பார்த்து ஓடி வரான். சியோங் ஓடி வரதை பார்த்தோன்னு ரியோங்கா என்ன பண்றானா, அவனை அட்டாக் பண்றா. அவன் ரன்னிங்ல அதெல்லாம் டாச் பண்ணிட்டு கிட்ட வந்துட்டு என்ன சொல்றானா, உன்னோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியா கணிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு அவனோட ஸ்வாட் மூலமா அட்டாக் பண்ண போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றானா, இது மட்டும் உண்மையான போறா இருந்தா இன்னத்துக்கு நீ இறந்து போயிருப்ப. ரியோங்காக்கு வந்து இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த செகண்ட்ல சியோங் வந்து அவளை ஒரு அடி அடிக்கவும் நீ இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றான். எனக்கு தெரியும் உன்கிட்ட வந்து இன்னும் நிறைய திறமைகள் இருக்கு இங்க காட்டுறதுக்காக. அது மட்டும் இல்லாம நான் தான் இங்க ஒரு ஆதாரம் உன்னோட பொட்டன்ஷியலுக்கு. சரி, இப்போ இந்த செரமனி முடிச்சு வைப்போமா அப்படின்னு சியோங் வந்து கத்திய ஓங்கும் போதே ரியோங்கா ஒரு செகண்ட் பயப்படுறா. அப்படி இருந்த ரியோங்கா என்ன பண்ணா, அவளுக்கு தைரியத்தை வர வச்சுட்டு சியோங் அட்டாக் பண்ண வந்து அவர் ஸ்வாடால தடுக்கிறா. அப்ப ரெண்டு பேருமே யூஸ் பண்றது பிளாசம் ஸ்வாட் ஆட்ன்றதுனால அங்க பெரிய ஷாக் வேவே கிரியேட் ஆகுது. அப்ப சுத்தி இந்த மக்கள் எல்லாமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதை நீங்க பாத்தீங்களா, ஸ்வாட் டிராகன் கூட இணையா அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட தங்கச்சி பார்த்து என்ன நினைக்கிறானா, ரியோங்கா நீ வளர ஆரம்பிச்சிட்ட, எப்படியோ கடைசியா நீ உன்னை கட்டி வச்ச விஷயங்கள்ல இருந்து நீ வெளியே வர ஆரம்பிச்சிட்ட. இப்படிலாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து சிரிக்கிறான். கடைசியா நான் எப்படியோ இன்னைக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பார்த்துட்டேன், நீ சொன்ன மாதிரி தான் ஜெயிக்கிறது வந்து இங்க ஒரு விஷயமே இல்ல. இப்படிலாம் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து போக பார்க்கவும் பியாங் வந்து ஆமா நீ எங்க போற அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது, நான் பண்ண வேண்டிய வேலை ஒரு விஷயம் இருக்கு, அதனால அதை நான் போய் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அவளோட டீல் முடிஞ்சிச்சுன்னா அவகிட்ட இது மட்டும் சொல்லு, அவ இன்னைக்கு ரொம்பவே நல்ல காரியம் பண்ணிருக்கான்ட்டு. அடுத்த பார்த்தா ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஏதோ மலை மேல ஓடிட்டு இருக்கான். அப்போ ஓடும் போது என்ன நினைக்கிறானா, இப்ப எல்லாரோட கவனமும் அந்த செர்மனி மேலதான் இருக்கும், இதுதான் கரெக்டான டைம் நான் போய் அந்த இடத்த செக் பண்றதுக்கு. அப்படி அவன் ஓடிட்டே தான் இருக்கான். ஆனா அது எந்த இடம் தான் தெரியல. கடைசியா போய் ஒரு இடத்துல நின்னுட்டு என்ன நினைக்கிறானா, இதுதான் அந்த யாங் ஜிலியோ சோக்கோட ஹைட் அவுட், இது மவுண்ட் அவா தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த இடத்த வந்து முரிமலைன்ஸ் இங்க வரதுக்குள்ள நான் போய் செக் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல எந்த கார்டும் இல்லாத போய் தெரியுது, அவங்க இன்னும் இங்க வரல, இதுதான் எனக்கான கரெக்டான டைம், நான் இப்பவே உள்ள போய் செக் பண்ணணும். நான் சீக்கிரமா உள்ள போய் செக் பண்ணிட்டு அந்த ஃபைனல் முடியறதுக்குள்ள நான் வெளியே வந்தாகணும். அவ பாக்குற ஹீரோ வந்து அவனோட கையில நெருப்பு அரைச்சிட்டு கேண்டில் மாரி உள்ள நடந்து போயிட்டு இருக்கான். ஹீரோ வந்து அப்படி அந்த குகைக்குள்ள போகும் போதே என்னடா இந்த இடம் அவ்வளவு மோசமா இருக்கு, ஏன்னு பார்த்தா கீழே ஃபுல்லா ஒரே ரத்தங்களா தான் இருக்கு. மவுண்ட் அவா என்ன இங்க மிச்ச மீதி இருந்தவனும் கூட சண்டை போட்டுதான் என்ன. ஆனா எனக்கு நல்லா ஞாபகம், மவுண்ட் அவா சேர்ந்தவங்களாம் இங்க சில இருந்த பாடிங்களை மட்டும் தான் மூவ் பண்ணதா சொன்னாங்க. இந்த டார்க் நைட் பேலஸை சேர்ந்தவனுங்க இந்த இடத்துல என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. அப்படி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டே முன்னாடி போகும்போது அவன் வந்து ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்றான். இந்த எனர்ஜியா, அப்ப நான் கண்டிப்பா கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். அப்படி முன்னாடி போனவன் ஒரு ஸ்கிரீனை விளக்கிட்டு இதுதான் கடைசி ரூமா இருக்கணும் இந்த இடத்துல. அந்த ரூம் காலியா இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோ என்ன நினைக்கிறானா,
எனக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல இருந்தா அந்த டிமானிக் எனர்ஜியை நான் ஃபீல் பண்ணேன். என்னோட கடந்த காலத்தை பத்தி நான் யோசிக்கும் போது இவனை மாரி ஆளுங்கெல்லாம் ஒரு சீக்ரெட் ரூமை மெயின்டைன் பண்ணுவானுங்க இப்படியாப்பட்ட ஒரு பேலஸ்ல. நான் டிமானிக் எனர்ஜி எந்த இடத்துல ஃபீல் பண்ணோம் அந்த இடம் வந்து கண்டிப்பா இங்க தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இனிமே ட்ரிக்கியான பாதைகளுக்குலாம் வந்து வழியை இங்க தான் வைப்பானுங்க. எங்கன்னா ஹீரோ வந்து அந்த இடத்த தேடிட்டே இருக்கும்போது அவன் கையில வந்து ஒரு பட்டன் மாட்டுது. யாருக்கிட்ட கண்டுபிடிச்சிட்டோம்ல அப்படின்ட்டு அதை ஓபன் பண்றான். டோர் ஓபன் ஆனோடனே ஹீரோ போய் முன்னாடி நின்னு பாக்குறான். பார்த்தா அந்த படிக்கட்டுங்களாம் வந்து செங்குத்தா இருக்கு. இதை பார்த்தோன்னே என்ன நினைக்கிறேன்னா இங்க இருந்தவனுங்களா என்ன குரங்கா என்ன? சரி எது எப்படியோ எல்லாமே எனக்கு நல்லதுதான். சரி கீழே போய் பார்ப்போம் என்னத்தை மறைச்சு வச்சிருக்கானுங்கன்ட்டு. ஹீரோ கீழே போய் பார்த்தா சின்ன லேக் மாதிரி தான் இருக்கு. அதுவும் ரெட் கலர்ல லேக் மாதிரி இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு கல்லுக்கு மேல ஒரு பூ பூத்து இருக்கு. இதெல்லாம் பார்த்த ஹீரோ வந்து ஷாக் ஆகி நிக்கிறான். என்ன நினைச்சான்னு தெரியல. ஆப்போசிட்ல இந்த சினாரியோ பார்த்தோன்னே ஹீரோ அந்த அளவுக்கு கோவப்படுறான். என்னடா அப்படி பார்த்து ஷாக் ஆகுறான்னு பார்த்தா ஆப்போசிட்ல அவ்வளவு பணங்கள் கிடக்குது. எல்லாருமே மவுண்ட் அவாவ் சேர்ந்த டிசிபிள்ஸ் தான், காணாம போனவனுங்க. ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா எப்படியாப்பட்ட ஒரு முட்டாளா இருந்தாலும் அவனால ஈஸியாவே சொல்ல முடியும் இது வந்து ரத்தத்தால உருவாக்கப்பட்ட லேக், அதுவும் மவுண்ட் அவாவ் சேர்ந்த டிசிபிள்ஸோட ரத்தம். ஆனா எதுக்கு அவனுங்க இந்த இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை இங்க வந்து பண்றானுங்க, எல்லாம் இந்த ஒரு பூக்காகவா பண்றானுங்க அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோ வந்து அப்படி அந்த ரத்தத்திலே நடந்து போயிட்டு இருக்கும் போது ஆமா என்னது இது அப்படின்ட்டு கீழே இருந்து ஒரு டெட் பாடி தூக்குறான். இது வந்து மவுண்ட் அவாவ் சேர்ந்த மார்ஷல் ஆர்டிஸ்ட் கிடையாது. இவனை பார்க்கும் போது இப்பதான் ரீசெண்டா இறந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இவன் போட்டிருக்க துணி முரிமலைன்ஸ் சேர்ந்தது. இப்ப ஹீரோ வந்து நான் என்ன நினைச்சேன்னா முரிமலைன்ஸ் வந்து இங்க இன்னும் வரலன்னு தான் நினைச்சேன். ஆனா அவனுக்கு ஏற்கனவே இங்க வந்திருக்கானுங்க. அப்படி ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோக்கு பின்னாடி வந்து ஒரு கத்தி பாஞ்சு வருது. நல்ல வேலையா ஹீரோ வந்து அவனோட ரிஃப்ளெக்ஸை யூஸ் பண்ணி டாட்ச் பண்ணிடுறான். அது நேரா போய் ஆப்போசிட் இந்த கல்லு மேல தான் கொத்துது. நல்லா பண்ண குழந்தை அப்படின்ட்டு ஹீரோக்கு பின்னாடி ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் அப்படி நடந்து வரும்போதே என்ன சொல்றான்னா உன்னோட திறமையை பார்க்கும் போதே தெரியுது யாஞ்சலியோஸ் தோத்தது பெரிய விஷயம் கிடையாது உன்கிட்ட. ஹீரோ அவனை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட பயப்படாம என்ன கேட்கிறானா நீ அந்த டார்க் நைட் பேலஸை சேர்ந்த வேலைக்காரனா நீ அப்படின்னு கேட்கிறான். உடனே ஆப்போசிட் என்ன சொல்றானா வேலைக்காரனா நீ ரொம்பவே தப்பா தான் குழந்தை பேசுற அப்படின்னு சொல்றான். நீ சின்னதா இருக்க, அது மட்டும் இல்லாம ரெட் கலர் ரோப் போட்டிருக்க, ஃபயர் ஆட்டம் யூஸ் பண்ற அப்படின்னா நீ தான் குயாங் சுனா இருப்ப. உடனே ஹீரோ என்ன நினைக்கிறானா இது கேட்டதுக்கு அப்புறம் அப்ப டார்க் நைட் பேலஸ்க்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கு. அப்ப ஆப்போசிட் என்ன சொல்றானா என்னோட டார்கெட் லிஸ்ட்ல நீயே இருக்க, அது மட்டும் இல்லாம இப்ப நீயே என்கிட்ட வந்து மாட்டிருக்க, இது எனக்கு எவ்வளவு அதிர்ஷ்டமான நாள். அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா வார்த்தைகள் வந்து நம்ம எதிர்பார்த்ததோட வேகமாவே பரவுது. அப்ப ஆப்போசிட் என்ன சொல்றானா யாங்சோன் நான் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். பேலஸ்ல இருக்கவங்க வந்து நீ உயிரோட வேணும்னு நினைக்கிறாங்க. நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம என் கூட வந்தா எப்படி இருக்கும்? உன்னை ஹீரோ என்ன சொல்றா என்ன பார்த்தா என்ன பைத்தியக்காரமே தெரியுதா உனக்கு? இப்பதானே நீ என்ன கொல்ல பார்த்த. அப்படி இருக்கும்போது நீ கொடுக்குற ஆஃபரை நான் ஏத்துக்கணுமா? உன்னை ஆப்போசிட் என்ன சொல்றா நீ தான் இங்க நிக்கிறன்றது எனக்கு தெரியாது அங்சுன் அப்படின்னு சொல்றான். உன்னை ஹீரோ அதுக்கு என்ன சொல்றா என்ன தெரியாதா தம்பி நீ இன்னும் நல்லாவே ட்ரைனிங் எடுக்கணும் உன்னோட பொய்ய பெட்டரா சொல்றதுக்கு. நீ இப்ப என் கூட சண்டை போட போறனா தயவு செஞ்சு வா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. பாபஸ் என்ன சொல்றானா பரவாயில்ல நீ ரொம்ப புத்திசாலியா தான் இருக்க, என்னோட பேர் வந்து வார்டிங் டீமன். கேட்டோட ஹீரோ என்ன சொல்றானா ஆமா உன்னை பத்தி நீ எதுக்குடா இப்ப இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுக்குற வாடா அப்படின்னு சொல்றான். உடனே ஆப்போசிட் என்ன சொல்றானா எதுக்கா உனக்கு தெரியணும்ல யார் கையால நீ சாக போறன்ட்டு, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் மக்களை இந்த கேரக்டர் நம்ம வந்து வார்டிங் டீமன் கூப்பிடலாம். இந்த பக்கம் அவன் சொல்லி வாயமுள்ள டக்குன்னு பார்த்தா ஹீரோ கழுத்துக்கிட்ட கத்தி எடுத்துட்டு வந்துட்டான். ஹீரோ பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிட்டு இந்த அளவுக்கு வேகமா ஜஸ்ட் மிஸ்ல வந்து ஹீரோ வந்து அவனோட ஃபயர் ஆர்ட் யூஸ் பண்ணவனே வார்டிங் டீமன் வந்து பின்னாடி போயிடுறான். ஹீரோ இவனோட திறமையை பார்த்தோன்னே என்ன நினைக்கிறானா இந்த எக்ஸிட் வேற ரொம்ப தூரத்துல இருக்கு, என்னால கண்டிப்பா இதை ஜெயிக்க முடியாது இந்த சண்டையில. அந்த வார்டிங் டீமன் வேற சும்மா இல்லாம ஹீரோ வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோவும் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு டாச் பண்ணிட்டு இருக்கான். அப்ப வார்டிங் டீமன் என்ன சொல்றானா நான் வச்சிருக்க கத்தி வந்து ரொம்ப சின்னது யாஞ்சலியோஸ் வச்சிருந்ததை விட, அப்படி இருக்கும்போது எதனால நீ ஓடிட்டே இருக்க அப்படி அவன் சொல்லுவான். ஹீரோ பாக்கணுமே அவன் வந்து ரொம்ப டென்ஷன்ல என்கிட்ட மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் இருந்தா நல்லா இருந்திருக்கும். வார்டிங் டீமன் விடாம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம். ஹீரோ வந்து எப்படியோ கடைசியில ஒரு ஜம்ப் அடிச்சு தப்பிச்சிடுறான். வார்டிங் டீமன் என்ன சொல்றானா யாஞ்சலியோஸ் உங்ககிட்ட போய் தோத்துருக்கான் பாரு, அவன்லாம் சாக வேண்டிய ஆள் தான் அப்படின்னு சொல்றான். இவன் ஹீரோவை கொஞ்சம் கூட விடாம தொடர்ச்சி அட்டாக் பண்ணுவோம். கடைசி அடிச்சு அடியில 10 அடி தள்ளி போய் விழுந்து அந்த ரத்தத்தாலேயே ஆன அந்த சின்ன கோலம் மாரி இருக்கும்ல அது உள்ள போய் விழறான் ஹீரோ. அப்ப ஹீரோ அதுக்குள்ள முழுகும் போதே என்ன நினைக்கிறானா நான் இப்ப என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ உனக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது, நானே இப்பதான் கொஞ்சம் எழுந்தேன், அதுக்குள்ள பார்த்தா நீ இன்னொரு பிரச்சனை இழுத்து வச்சிருக்க அப்படின்னு நம்ம பெரியவர் தான் சொல்றாரு. உடனே ஹீரோ அந்த வாய்ஸ் கேட்டோடனே ஓல்ட் மேன்ஷன் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்றான். பெரியவர் வந்துட்டார்ல இதுக்கப்புறம் தான் பட்டாசாவே இருக்கும். அப்ப பெரியவர் என்ன சொல்றானா இந்த எவென்ட்ஸ்ல இருக்கவங்களா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பானுங்க, நான் நம்புறேன் நான் செத்ததுக்கு அப்புறமும் எந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன்றதுக்கு. அப்ப ஹீரோ ஒரு கத்தி எடுக்க சொல்லிட்டு சரி எழுந்துரு இதை மறுபடியும் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. வெளியே பார்த்தா வார்டிங் டீமன் வந்து ரெடியா நின்னுட்டு இருக்கான். சீக்கிரமா வா உன்னை கொண்டுட்டு நான் வீட்டுக்கு வேற போகணும் அப்படின்னு சொல்றான். உன்னோட ஸ்கில் ரொம்பவே அற்புதம் தான், நீ இவ்வளவு நேரம் என்னோட அட்டாக்லாம் டாச் பண்ணது, அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து இந்த அளவுக்கு லேட்
லேட் ஆகிற அசாசினேஷன்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றான். அப்படி பார்த்தா அவனுக்கு ஆப்போசிட்ல வந்து அந்த மூச்சு விட்டா பபிள்ஸ் வரலாம் அந்த மாதிரி வரவும், அவ்வளவுதான் நீ இங்க தான் இருக்கியா, உன்னை ஒரே வெட்டில நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றான். அவன் வெட்ட போறதுக்குள்ளே பார்த்தா அந்த மொத்த ரத்தமும் ஃபுல்லா செதறுது. இத பார்த்த வார்டிங் டீமன்லாம் இங்க என்னடா நடக்குதுன்னு ஷாக் ஆகுறான் ஒரு பக்கம். அப்போ பாத்தீங்கன்னா ஆப்போசிட் நிக்கிறது நம்ம ஹீரோ தான். ஆனா ஹீரோட உடம்புல இப்ப யார் இருக்காருன்னா நம்ம ஓல்ட் மேன் தான் இருக்காரு. அவர் என்ன சொல்றனா, ஆமா நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன, சாக போறனா, ஆமா யார் சாக போறாங்க இப்போ அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப பாக்கணுமே ஹீரோ உடம்புல வந்து நம்ம ஓல்ட் மேன் இருந்துட்டு அந்த ஆள் கொடுக்குற போஸ்ட்லாம் சும்மா வெறித்தனமா இருக்கும். அப்ப வார்டிங் டீமனை பாக்கணுமே அவன் ஷாக் ஆயிட்டு, ஆமா நீ கத்திய கூட யூஸ் பண்ணுவியா, என்ன ஒரு கேவலமான இன்ஃபர்மேஷன், அவனுங்களாம் எங்கிட்ட என்ன சொன்னானுங்க, யாங்சுன் வந்து வெறும் ஃபிஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவான்னு சொன்னானுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நீ பண்ண அட்டாக் என்ன ஒரு அட்டாக் அது அப்படின்னு கேக்குறான். ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ உடம்புல இருந்து பெரியவர் என்ன சொல்றானா, என்னோட பேர் வந்து சின்ஷியோல் அப்படின்னு சொல்றாரு. தலைவர் சொன்னது மட்டும் இல்லாம என்ன பண்றாருன்னா அவரோட ஸ்பாட் ஃபிளாஷ் ஒன்னு விடுறாரு. அவனோட முகத்துல இருந்த துணி ரெண்டா கட் ஆகுது. அது மட்டும் இல்லாம அடுத்த செகண்ட்ல வந்து வார்டிங் டீமனுக்கு பின்னாடி தான் இருக்காரு. அப்ப பெரியவர் என்ன பண்றாருன்னா சும்மா இல்லாம குழந்தை அப்படின்னு அவனை பார்த்து கூப்பிடுவோம். வார்டிங் டீமனுக்கு அவ்வளவு கோவம் வருது. சும்மா இல்லாம அவன் கத்தி எடுத்துட்டு வந்து வீசி வீசின்னு வீசுறான். இன்னைக்கு நான் உன்னை விடவே மாட்டேன், உன்னை துண்டு துண்டா வெட்டி இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் உன்னதான் சாப்பாடா போட போறேன் நான் அப்படின்னு சொல்றான். அவ பாக்கணுமே வார்டிங் டீமன் என்ன பண்றானா ஜம்ப் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறான் ஒரு பக்கம். அப்ப பெரியவர் என்ன சொல்றாருன்னா, தலை ஃபுல்லா கோவத்தை வச்சிருக்கவனால எப்பவுமே ஜெயிக்கவே முடியாது, அவனோட கோவம் வந்து அவனோட கத்தில வந்து பிரதிபலிக்குது. ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, யாங்சுன் நான் பண்ண போறது நல்லா பாத்துக்கோ, ஒரு உண்மையான மாஸ்டரால வந்து சொர்க்கத்தை கூட நடுங்க வைக்க முடியும். அப்ப பெரியவர் அட்டாக் பண்ற போஸ்க்கு ரெடி ஆயிடுறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உன்ன மாதிரி அதிகமா கியூ யூஸ் பண்ணாம இத பண்ண முடியும் அப்படி ஹீரோ கிட்ட அவர் சொல்ற. அதே டைம்ல வார்டிங் டீமன் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகி வந்துட்டான். அப்படி அவன் வந்து பண்ண அட்டாக் வந்து நம்ம பெரியவர் ஒரு கையிலேயே தடுத்துட்டு பிளாசம் ஸ்வாட் டெக்னிக் தான் யூஸ் பண்றாரு. அப்ப பெரிய யூஸ் பண்ற மெத்தட பார்க்கணுமே, மத்தவனுக்கு யூஸ் பண்றதுக்கு பெரியவர் யூஸ் பண்றதுக்கு அவ்வளவு டிஃபரெண்ட். இவர் பண்ணதுக்கு மரமே கிரியேட் ஆகுது அந்த இடத்துல. இத பார்த்து ஹீரோலாம் ஒரு செகண்ட் ஷாக் ஆகி அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்ப பார்த்தா ஹீரோட கை வந்து பெரியவரோட கை வந்து பிடிக்குது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பிஸ்டுக்கும் ஸ்வாடுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப அந்த விஷயத்தை நீயே புரிஞ்சிருப்ப நான் நம்புறேன், ஏன்னா நீ டேலண்டான பையன் தான். ஆனா நான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீ இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்துல இவ்வளவு நாள் ஸ்டக் ஆகி இருப்பேன்ட்டு. எதை பத்தி நான் பேசுறாருன்னு பார்த்தா அப்ப பெரியவர் என்ன சொல்றாருன்னா, காலத்தை பின்னோக்கி கடந்த காலத்துக்கு வந்த பத்தியா நான் அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த சாப்டர் இதோட முடிஞ்சு மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.